Welcome to another Python Bootcamp challenge. So in this video, you can see about day 7 Python Mastermind challenge. So day 7, what do you see? Hangman game and எப்படி create பண்ணணும். So previously we what is it? Previously நம்ம வந்து பார்த்துட்டு for loop, while loop, if else statement, list string, range, model இது எல்லாமே பார்த்தோம்ல. ஸோ இந்த வீடியோ நம்ம பொறுமா வந்து எல்லாத்தையும் வச்சு நம்ம ஹேங்மேன் கேம் வந்து எப்படி கிரியேட் பண்ண பார்க்கலாம். ஸோ நான் அந்த ஹேங்மேன் கேம் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கொடுத்தோன்னா ஹேங்மேன் கேம் இருக்கா. ஸோ வந்து வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ நான் லெட்டர் ஏ நீங்கள் கொடுத்தோன்னா தப்பு. ஓகே. ஸோ இ நீங்கள் ஒன்று கொடுக்குறேன். இ வேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால லைஃப் வந்து கம்மியாகாது. நம்ம ஒரு வாட்டி தப்பா கொடுக்க அது வந்து லைஃப் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இங்க டபிள்யூ இஸ் நாட் இன் த வேர்ல்ட் அண்ட் யூ லூஸ் யர் லைஃப். அந்த மாதிரி ஒரு லைஃபும் இங்க கீழே வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த லெட்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த ஹேங் பண்ண கேம். நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இதுதான். ஸோ அதோடைய வேர்டு என்னன்னா வந்து இட் வாஸ் கீ ஹோல். ஓகே. ஸோ இதுதான் வந்து டே 7 பைத்தான் ப்ராஜெக்ட். ஸோ இதையா நம்ம ஃபுல்லாக வந்து டெவலப் பண்ண போகிறோம். சரி, ஸ்டார்ட் கோட். ஸோ இதுதான் இந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்க் என்னன்னா வந்து லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம். அப்புறமா ரேண்டமாக வேர்டு வந்து அந்த கிரியேட் பண்ண லிஸ்ட் வந்து இருக்கும். அப்புறமா யூசர் கிட்ட இருந்து கெஸ் பண்ண சொன்னோம் என்ன லெட்டர்னு. நெக்ஸ்ட் வந்து கரெக்டா இல்லையா, கரெக்டா இருந்துச்சா வந்து ரைட்டு, தப்பா இருந்துச்சா ராங்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச், ஆரஞ்ச் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் அண்ட் பனானா. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். வேல்யூ அசைன் பண்ணோம். ஸோ இங்கே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஓகே. ஸோ யூசர் கிட்ட வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ண சொன்னேன்ல. ஸோ ரேண்டமாக சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இம்போர்ட் ரேண்டமான யூஸ் பண்ணுறேன். ஸோ ரேண்டமாக சூஸ் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து கெஸ் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கு கெஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து நான் இங்கே செக் பண்ணுறேன் ஆஸ்க் த யூசர் டு கெஸ் ஏதாவது ரேண்டமாக வந்து இங்கே சூஸ் பண்ணோம். ஸோ அதனால சாய்ஸ் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் சாய்ஸ். ரன் சாய்ஸ் ஃபுட்ஸ். ஓகே. இப்போ வந்து ரேண்டமாக வந்து சாய்ஸ் பண்ணிச்சு. ஸோ சாய்ஸ் பண்ணதானே நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் சாய்ஸ். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி நான் ரன் பண்ணேன்னா ரேண்டமாக ஆரஞ்சு வந்து சூஸ் பண்ணிக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட டேட்டாஸ் வாங்கணும். கெஸ் கெஸ் த லெட்டர் கெட்ஸ் த ஃபுட்ஸ் நேமே சொல்லுங்கள். ஓகே. கெஸ் த ஃபுட் நேம். ஓகே. நெக்ஸ்ட்டு அது வந்து லோவர் கேஸாக இருக்கணும். சப்போஸ் யூசர் வந்து அப்பர் கேஸ் கிட்ட கூட அது லோவராக எடுத்துக்கணும். ஸோ நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் அதை வந்து
லோவர் கேஸ் ஆக்கணுமா? ஸோ இங்க ரன் பண்ணி காட்டுறேன். அப்புறமா நான் இங்க வந்து நான் என்னவா ஆமா. ஸோ அது கெஸ் பண்ணும்போது ஸோ இங்க ரன் பண்றேன். ஸோ அப்படியே இது வந்துச்சுல்ல. ஆனா நம்ம இங்க இருந்து எல்லாமே லோவர் கேஸா விட்டுக்கணும். ஸோ அதனால நான் இங்க என்ன பண்ணேன்னா, லோவர் கேஸ்க்காக லோவர் கேஸ் ஃபங்ஷன் வந்து நான் யூஸ் பண்றேன். இது எல்லாமே பைத்தான்ல ப்ரீ டிஃபைன் ஃபங்ஷன். பில்ட் இன் ஃபங்ஷன் சொல்லுவோம். இங்க நான் வந்து ஆப்பிள்னு குடுத்தேன்னா, ஆப்பிள் வந்து ஸ்மால் கேஸா மாறிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செக் இஃப் தி யூசர் வந்து கரெக்ட்டா பண்ணாங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அதனால நான் ஃபார் ஃபங்ஷன் சொல்லுவேன். ஃபார் ஐ இன் சாய்ஸ். இங்க சாய்ஸ் நம்ம விட்டது இருந்துச்சா இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சா இஃப் ஐ ஈக்குவல் டு கெஸ் ஆயிடுச்சா அண்டு பிரிண்ட் ரைட் எஸ் தப்பா இருந்துச்சா அண்டு எஸ் தப்பா இருந்துச்சா அண்டு பிரிண்ட் ராங். ஸோ ஓகே. நான் இங்கே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன் ஃபுட்ஸு. அப்புறமா வந்து சாய்ஸஸ் வந்து ரேண்டமாக சாய்ஸ் பண்ணுறேன், சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கெஸ்ஸுன்னு யூசர் கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். அது வந்து லோவர் கேஸாக ஆக்கணும். சப்போஸ் அப்பர் கேஸ் கொடுத்தா கூட லோவர் கேஸ் ஆக்கிறதுக்காக லோவர் கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஃபார் லுக் வச்சு நான் ஐட்ரேஷன் பண்ணுறேன். சாய்ஸஸ் வந்து ஆரஞ்சுன்னு இருந்துச்சா ஆரஞ்சு வந்து ஐயில் இருக்கும் ஒன்று ஒன்றா. ஸோ ஐ அப்ப நான் குடுப்பேன்ல ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு. 2மே ஒண்ணா இருந்துச்சா ரைட்டு. 2மே தப்பா இருந்துச்சா ராங்கு. ஸோ இத நான் ரன் பண்ணி காட்டுறேன் கண்ட்ரோல் எஃப்5. 1 1 தெரியுதா? ஸோ எல்லாமே ராங். ஏன்னா நம்ம தப்பா டைப் பண்ணோம்ல. இதுவே இன்னொன்னு இருக்கு. ஸோ கிரேப் இருக்கா? நான் ஜி ஃபர்ஸ்ட் ஒன்று ரைட்டு, ரிமைனிங் எல்லாம் தப்பு. ஸோ இதுதான் அது. ஓகே, ஐ திங்க் அபவுட் கிளியர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோமா வந்து இன்னொன்று ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி அதை எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது நம்ம என்ன பண்ணுவோமா வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். பிளேஸ் ஹோல்டர் என்னன்னா, இப்போ ஆப்பிள்னு சூஸ் பண்ணிச்சா வந்து ஃபிக்ஸ் பிளேஸ் இருக்கணும். 1 2 3 அந்த மாதிரி 6 லெட்டர் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து கிரியேட் பண்ணோம். அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுமா வந்து கிரியேட் டிஸ்பிளே அண்ட் ஃபுட். அப்புறமா இங்கே கிரியேட் பண்ணிட்டோமா. ஸோ ஆப்பிள் நான் இங்கே ஏ டைப் பண்ணேன்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்கே இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ரன் பண்ண போகிறேன். பிளேஸ் ஹோல்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம்? அப்போ நான் என்னன்னா பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லி நான் எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து வரணும்ல. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் சாய்ஸ் CHOICE சாய்ஸ். ஸோ இதுனா ஃபார் ஐ இன் சாய்ஸ் ஃபார் ஃபார் ஐ இன் சாய்ஸ் ரேஞ்ச் ஈக்குவல் டு. ஸோ இதுனா சாய்ஸ் இங்கே இருக்கா, எத்தனை ரேஞ்ச் இருக்கோ அந்த மாதிரி. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா சாய்ஸ் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சாய்ஸ் வந்து லென்த் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும்னா இங்கே சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு
லென்த் ஓகேயா? ஸோ இங்க என்ன பண்ணுறேன்னா ஏன் நீங்க டைப் பண்றேன். அப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஏ மிச்சம் வந்து பிளேஸ் ஹோல்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு அது ஆட் ஆகணும். ஸோ அதனால நான் வந்து இது போட்டுக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து பிரிண்ட் பண்ணும். லிங்க் பிளேஸ் ஹோல்டர். ஓகே. ஓகே. ஸோ இங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஏஓ லென்த் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னா சாய்ஸோடைய லென்த் வந்து இங்கே ஆப்பிள் சூஸ் பண்ணிச்சா ஆப்பிளோடைய எத்தனை லெட்டர் 2 3 4 5 லெட்டர்ஸ். ஸோ 5 லெட்டருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் விடும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். புரியுதா? நான் அப்பா ஓகே ரன் பண்ணி காட்டும். ஆனால் இங்கே சாய்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஓகே. நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். கிரேப் இன்னைக்கா கிரேப் 1 2 3 4 5. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் அது பிளேஸ் ஹோல்டர் நம்ம இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து நம்ம வந்து ஆப்பிள்னு இங்கேயே வச்சோன்னா அந்த கரெக்டாக ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு கேப்பில் வந்து ஏன் ஃபில் ஆகணும். ஸோ அதான் கிரியேட் எ டிஸ்பிளே அண்ட் புட் த கெஸ் கேரக்டர் டி ஹோல்டர் பிளேஸ் ஹோல்டர். ஸோ ஓகே இது எப்படி பண்ணலாம்? If anybody if anybody have an idea about it, இது அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து டிஸ்பிளே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்பிளே வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். தென் ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்து டிஸ்பிளே வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணிட்டோம் மேலே. சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம கேரக்டர் வந்து புக் பண்ணோம். ஸோ அதனால நான் இங்கே என்ன பண்ணேன்னா டிஸ்பிளே ஈக்குவல் டு டிஸ்பிளே ப்ளஸ் எஸ் இந்த மாதிரி போட்டுறோம். ஓகே. தென் நான் இது என்ன பண்ணுன்னா எல் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே இங்கே வந்து கேப் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். பனானாக்கா பி ஏ. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிச்சு. ஸோ ஆனால் இங்கே வந்து பிளேஸ் ஆகல. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா டிஸ்பிளேக்கு டிஸ்பிளே கிளாஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ இதில் எதாவது எப்படி லாஜிக் கிரியேட் பண்ணலாம்?
ஸோ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஐ வச்சேன். ஐ தான் வந்து இங்க வந்து ஐட்ரேட் ஆகுது. ஸோ அதுதானே யூஸ் அது. சாய்ஸஸு கெஸ் பண்றேன். ஸோ அதனால இங்க என்ன பண்ணேன்னா, ஈக்குவல் டு டிஸ்ப்ளே பிளஸ் ஐ. தென் ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழ வந்து டிஸ்ப்ளே வந்து பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஸோ இங்க வந்து அந்த நம்ம பிளேஸ் பண்ணது வந்து கீழ வந்து பிரிண்ட் ஆகல. ஸோ அவங்க என்ன பண்ண போறோமா, நம்ம வந்து என்ன ஃபால்ட்டா கெஸ்ன்னு இருக்கா? ஸோ அந்த கெஸ் வராது. கெஸ் பிளஸ் ஐ. ஏன்னா நம்ம ஐ தானே வந்து நம்ம கொடுக்குற யூசர் இன்புட். இங்க ஒண்ணும் அது இது வந்து கரெக்டா இருந்துச்சா இங்க வந்து பிரிண்ட் ஆகும். கிரேப்பா GR என்ன எதை வச்சோம்? நான் இங்க வந்து லிஸ்ட் இங்க வந்து நம்ம இது தேவையில்லாம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஃபால்ட். ஸோ நான் அதை வந்து இது க்ளோஸ் பண்ணேன்னா இப்போ நான் ரன் பண்ணேன்னா ரன் ஆகும். பனானா கேக்குது. நான் வந்து வேணுமே நம்பர் போட்டு ட்ரை பண்றேன். செக் happening. ஸோ ஓகே, ஐ வில் டீபக். அண்ட் பாஸ் த வீடியோ நீங்க டீபக் பண்ணி அப்புறமா ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க அன்பாஸ் பண்ணி இதை ப்ளே பண்ணுங்க. அன்பாஸ் பண்ணுங்க. சப்போஸ் சொல்யூஷன் கிடைக்கல. இல்லையா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி வி ஃபவுண்ட் வாட் இஸ் த பக் in it. என்னன்னா வந்து நான் இஃப் இஜெட் ஈக்குவல் டு கெஸ் இருந்துச்சா வந்து இது ஓகே. 2 இருந்துச்சா டிஸ்பிளே ப்ளஸ் 2ன்னு இது கொடுத்துருவேன். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணேன்னா இஃப் இதில் கொடுக்கும் இஃப் இஜெட் அண்டு கெஸ்ஸில் வந்து இருந்துச்சா இது பண்ணினேன். இப்போ ஆன் பண்ணால் ரன் ஆகும். நான் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆப்பிள்னுக்கா நான் இது பண்ணிட்டு நான் கொடுத்தேன்னா வந்துச்சா. ஸோ இப்போ டாஸ்க் 2 கம்ப்ளீட்டட். ஸோ தேர்ட் டாஸ்க் தான் வந்து இது எப்படி இருக்கு, ஸ்டாட்டிக்காக இருக்கு. ஒரு வாட்டியா கேட்கும். நான் ஆரஞ்சு நான் தப்பா என்ன பண்ணேன்னா திரும்ப வந்து கேட்காது. அது நமக்கு வந்து ஹேங்மேன் கேம் வந்து லைவ் வந்து வேணும். இத்தனை லைஃப் வந்து கம்மியாகுது மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகுமா, இதை வந்து டைனமிக்காக மாற்ற போகிறோம். திரும்ப திரும்ப லூப் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன லூப் யூஸ் பண்ணலாம்னு கெஸ் பண்ணுங்க. 5 4 3 2 1 0 வைல். ஏன்னா திரும்ப திரும்ப ரன் ஆகணும். இஃப் கோல் வந்து ரீச் ஆனால் ஆஃப் ஆயிடணும். அதுக்காக வைல். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே வைலுக்கும் ஃபாலுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிப்பேன். ஸோ இப்போ வந்து ஒரு திருடன் வச்சுக்கோம். திருடன் வந்து ஒரு இது வந்து தெரியும். ஸோ திருடன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சில விக்டிம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சால்ட் யூஸ் பண்ணி அங்கே 5 ரூம்ஸ் தான் இருந்துச்சா அந்த 5 ரூமில் போயிட்டு ஃபார் ஐஎன் ரேஞ்ச் ஈக்குவல் டு 5 அந்த மாதிரி கொடுக்கும். சப்போஸ் திருடன் வந்து இந்த ஸ்ட்ரீட்லேயே எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சா வைல் லூப் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரீட்டில் திருடனை கண்டுபிடிச்சா தான் ஸ்டாப் ஆகும். கண்டுபிடிச்சிட்டா ஸ்டாப் ஆகிடும். கண்டுபிடிச்சா அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் வைல். ஃபாலுக்கும் வைலுக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து இது வைலுப்பாக மாற்றலாம். ஸோ நம்ம சொல்லிடும் வைல் பண்ணி யூஸ் பண்ணோம். ஸோ வைல் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் கெஸ் பிளேஸ் ஹோல்டர் கெஸ். ஸோ ஃபைல் பண்ண கேம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் கேம் ஓவர் ஆகுதா இல்லையா செக் பண்ணியிருக்கேன். கேம் ஓவர் ஈக்குவல் டு
ஃபால்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஓகே. தென் while loop. while while not in game not in game over. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இண்டென்டேஷனுக்குள்ள இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே while loop. ஸோ அதனால ம், check. ஸோ நம்ம மேனுவலாக டைப் பண்ணலாம். ஓகே. for while and not game over. ஓகே. remaining only now. ஓகே. கரெக்டாக இன்டென்ட் வச்சுட்டேன். while loop வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே. while not in game over வந்து இது தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ கீழே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து if if not in display இல்லையா game over print you win. ஓகே. டூ த்ரீ. ஓகே. ஸோ இங்கே ஓகே. நாட் இன் கேம் ஓவர் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். while நாட் இல்லை, while நாட் கேம் ஓவர். ஓகே. நான் எல்லாத்தையும் இது இந்த பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணீங்கன்னா while யூஸ் பண்ணிட்டேன். while ஃபால்ஸ்ன்னு while டூ ஆச்சு, டூ ஆகிறதுக்கு இது வந்து ஓட்டே இருக்கும். இப்போ while வந்து டூ ஆயிடுச்சா இது யூ வின்னு இங்கே கீழே வந்து பிரிண்ட் ஆகிடும். while ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணி வச்சுக்கேன்னா இங்கே இது வச்சுக்கிறேன். இங்க அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப் நாட் இன் டிஸ்பிளே. அப்போ வந்து கேம் ஓவர் லூப். அப்போ பிரிண்ட் யூ வின் இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருவேன் கண்டிஷன். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா ஆப்பிள்னு இருக்கா, நான் இது delete பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கா ஆரஞ்சு. ஆரஞ்சு நான் இங்கே டைப் பண்ணுன்னா ஸோ இது என்ன பண்ணுன்னா ஆரஞ்சு வந்து மல்டிபிள் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு. மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் ஆனால் வந்து ஃபினிஷிங் லைன் வந்து வர மாட்டேது. அண்ட் நான் ஜிஆர் ஓகே.
for ejecting display and ஸோ இது எல்லாமே ஒரே இன்டென்ட் வரணும்ல. ஸோ அதனால நான் வந்து இப்போ நான் ஒன்று வைக்கிறேன். Guys, next video you can say about kiddies continuation. While வச்சு எப்படி நம்ம இது பண்ணலாம். Part 2 day 7. Okay, bye.